श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्री गुरुगीता 15வது श्लोकम। पार्वत्युवाच केन मार्गेण भो स्वामिन् देहि ब्रह्ममयो भवेत् तत्कृपां कुरु मे स्वामिन् नमामि चरणौ तव। श्री गुरुगीता அநேக ரிஷிகள் வந்து சூத மகாமுனிவர்கிட்ட கேட்குறாங்க, குரு மகாத்மியம் குரு தத்துவம் பத்தி சொல்லித்தாங்கோ. எதுக்குன்னா பல காரணங்கள் சொன்னாங்க. கேள்வி ஒரு வரி ஒரு ஸ்லோகம் இல்லை, 5 ஸ்லோகங்கள். அதுக்கு சூத மகாமுனி பதில் சொல்ல தொடங்கினாரு சந்தோஷப்பட்டு. அவர் சொல்றார், ஒரு காலத்தில் கைலாசத்தில் பரமேஸ்வரன் கேட்ட அம்பாள் வந்து இதே போல் கேள்வி கேட்டாங்க. அப்போ பரமேஸ்வரன் என்ன பதில் கொடுத்தாரோ அது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல தொடங்கி, அப்போ பார்வதி தேவி கேட்ட ஸ்லோகங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அம்பாள் கூட ஒரு ஸ்லோகம் இல்லை, இப்போ பார்க்கறது வந்து 5வது ஸ்லோகம். குரு மகாத்மியம் உத்தமமான குரு மகாத்மியத்தை தயவு செஞ்சு எனக்கு நீங்க சொல்லி தரணும் ஏ பிரபோ அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டாங்க. கடைசி சத்சங்கத்தில் 15வது ஸ்லோகத்துல பார்த்தோம், எந்த வழியில போனா எது தெரிஞ்சுக்கிட்ட எது அனுசரிச்ச இந்த தேகத்துல இருந்து நான் ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரத்தில் லோகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த மனுஷன் வந்து தான் ஜீவன் இல்லை, இந்த சரீரத்துக்கு பரிமித்தமா இல்லைன்னு சொல்லி பிரம்மமனை தெரிஞ்சுக்குவான். அதனால தத் கிருபாம் குருமே, அந்த தத்துவத்தினை அந்த விஷயத்தினை நீங்க தயவு செஞ்சு எனக்கு சொல்லி தரணும் ஏ சுவாமின், இந்த பாதங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பார்வதி 15வது ஸ்லோகத்தில் கேட்டான். 16வது ஸ்லோகம் வந்து சூத்தர் வந்து இப்படி அம்பாள் கேட்டதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அந்த முடிவை சொல்றார். 16வது ஸ்லோகம், इति सम्प्रार्थितस्वस्वन् महादेवो महेश्वरः आनन्दभरितस्वान्ते பார்வதிமிதமப்ரவீத். ஹிருதயத்துல ரொம்ப ஆனந்தப்பட்ட
இந்த கேள்வி கேட்டு ஆனந்தப்பட்ட அந்த மகேஸ்வரர் மகாதேவர் பார்வதி கிட்ட இப்படி சொன்னார். இந்த விதமா பார்வதி பிரார்த்திச்சு பல முறை மகாதேவன் நமஸ்தே, பிரபு நமஸ்தே இப்பெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டா. ஸ்வஸ்வத் கேட்டதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தமான ஹிருதயத்தோட ஆனந்தபரிதக ஸ்வாந்தே உள்ள ஆனந்த சந்தோஷப்பட்டாராம். பார்வதி கிட்ட இப்படி சொல்ல தொடங்கிட்டார் மகேஸ்வர். அங்க சூதர் கூட சந்தோஷப்பட்டாரு ருஷிகள் கேட்கும் போது. இங்க மகேஸ்வரர் பரமேஸ்வரரும் சந்தோஷப்படுறாரு. எல்லா இடத்திலும் எங்காவது சிஷ்யன் ஒருத்தனை ரொம்ப ஸ்ரத்தையோட வந்து எனக்கு வழிகாட்டுங்கோ, தெய்வத்தினை பத்தி சொல்லுங்கோ, இல்ல ஆத்ம பத்தி சொல்லுங்க, இப்படி கேட்கும்போது குருவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல இன்னொரு எந்த விஷயத்தினாலையும் குருவுக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம் வராது. அந்த விஷயத்தின் கடந்த சத்சங்கத்துல நான் ஞாபகப்படுத்தி சொன்னேன் உங்களுக்கு. சரி, அதுக்கப்புறம் இப்போ பதில் கொடுக்கிற பரமேஸ்வரர் என்ன சொல்றார்? ஸ்ரீ மகாதேவ உவாச்ச ந வக்தவ்யமிதம் தேவி ரஹஸ்யாதி ரஹஸ்யகம் ந கஸ்யாபி புரா ப்ரோக்தம் வதபக்த்யர்த்தம் வதாமி தத். வதபக்த்யர்த்தம் நீ இவ்வளவு பக்தியோட ஸ்ரத்தையோட பணிவோட கேட்டு இல்லையா, அதுக்காக நானும் உனக்கிட்ட சொல்றேன். ஆனா இது அப்படி கேட்டா எல்லாருக்கும் சொல்ற விஷயம் இல்லை இது அப்படின்னு சொல்லி, இது ரகசியத்திலோ அதி ரகசியமான விஷயம் அந்த. ஏ தேவி, இது இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. ந வக்தவ்யம் இதம், இது என்ன ரகசியத்திலோ, ரகசியங்களுக்கு எல்லாருங்கள ரகசியம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, இது முன்னாடி எப்பவுமே நான் யாருக்குமே சொன்னது கிடையாது. இது முன்னாடி நான் எப்பவுமே யாருக்கும் சொன்னது கிடையாது. ஆனா இப்போ உன்னுடைய பக்தின்னு பார்த்து, உன்னுடைய ஸ்ரத்தனை பார்த்து உனக்கு சொல்லணும்னு தோணுறது, அதனால உனக்கு சொல்றேன். நீ கேட்ட அந்த விஷயத்தினை பத்தி கத்து வராமி, அது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரர் பார்வதி கிட்ட சொல்லி, அப்போ ஒரு சிஷ்யனுகிட்ட பக்தி ஸ்ரத்த இருக்கா இல்லையான்னு குரு பார்த்துதான் உபதேசம் பண்ணணும். அப்படி முடியுமா இந்த காலத்துல? அதெல்லாம் எல்லா இடத்துலும் அப்படி எல்லாம் இருக்கு. பல இடத்துல எங்க பார்த்தாலும் இது ரகசிய, உங்களுக்கு எல்லாத்துக்குள்ள ரகசியமானதுன்னு சொல்லி பகவத்கீதையில சொல்லப்படுறது. ஈவன் தேவி மகாத்மம் அம்பாள் விஷயம் எல்லாம் படிக்கும்போது சில இடத்துல அந்த ஸ்ரீவித்யை பத்தி சொல்லும் போதாவது, ஏதாவது மந்திரங்கள் வரும்போது யந்திரம், இது எல்லாமே இது ரகசியமானது, இந்த மந்திரம் எல்லாருக்கும் சொல்றது இல்லை அப்படின்னு எல்லாரும் இது ரகசியம், இது ரகசியம், இது ரகசியம், எங்களுக்கு எல்லாத்துக்குள்ள ரகசியமானதுன்னு சொல்றாங்க. என்ன சார் இது? எல்லாரும் அவங்க அதை சொல்லும் போது அந்தந்த ரிஷி அந்தந்த இடத்துல பகவத்கீதையில பகவான் இது குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானகான் அவர் சொல்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எது
அங்க அம்பாள்னு சொல்லி மந்திரம்னு சொல்லி ஏதாவது அப்படி சொல்லி ஒரு தியான பிரக்கிரியன்னு சொல்லி இல்ல இங்க குரு தத்துவம்னு சொல்லி இல்லைன்னா ஆத்ம தத்துவம்னு சொல்லி எந்த ஏதாவது சொல்லுங்க. இது எல்லாமே கடைசியில அந்த சத்தியம் இருக்கிறது ஒரே சத்தியம். அந்த சத்தியத்தை பத்தி அது உனக்கு தெரிவிச்சிடும். ஆனா அது எல்லாருக்கும் தகுதி இல்லை. அது கேட்கறதுக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது. தகுதி இல்லாதவனுக்கு சொன்னா கூட அவனுக்கு புரியாது. அதனால மேபி ஒரு காலத்தில் இந்த வித்யா பிரம்ம வித்யா இதெல்லாம் ரொம்பவே தேர்ந்தெடுத்துட்டு பார்த்து கவனிச்சு சிஷ்யனுக்கு அநேக பரீட்சை வச்சு இந்திரனுக்கு பிரஜாபதி வச்ச மாதிரி சாந்தோக்கியோபனிஷத்துல 1 வருஷமா 2 வருஷமா என்ன ஆச்சு, 106 வருஷம். அதே போல் கேனோபனிஷத்துல கூட குரு 6 சிஷ்யர்கள் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், வந்தீங்க, இருங்கோ, இங்க சாப்பிட்டுட்டு இருங்கோ, ஏதாவது வேலை அது இதெல்லாம் செய்வோம். 1 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், நான் எனக்கு தெரிஞ்சா சொல்லுவேன். 1 வருஷம் இருக்கணும், அப்போ கேட்கணும். நீங்க கேட்கலாம், கேட்டாலும் எனக்கு தெரியணும் இல்லையா, தெரிஞ்சா நான் சொல்லுவேன். இவ்வளவு கண்டிஷன் அண்ட் டவுட்ஃபுல்லா சொல்றேன். இவர் என்ன இப்படி சந்தேகமா சொல்றாரு? கடைசியில 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அவர் சொல்லலைன்னா, எனக்கு தெரியாதுன்னு சொன்னா, இப்பவே கேட்க சொல்லிடலாம். இப்பவே கேட்டுட்டு இப்பவே எனக்கு தெரியாத சொன்ன போயிடுவோம். குரு உனக்கு இருக்கிற அவசரம் குருவுக்கு இல்லை. அதனால சாஸ்திரம் கேட்கறதுக்கு குரு கிட்ட அவசரப்படக்கூடாது, அவசரமே படக்கூடாது. அது எதுக்குன்னு அப்படிப்பட்ட இது முதல்ல நீ நீ கொஞ்சம் இன்னும் தயார் பண்ணிக்கணும். நீ எவ்வளோ படிச்சோ என்ன செஞ்சியோ என்ன இப்படி இருந்தாலும் நீ எனக்கிட்ட வந்த இல்லையா, நானும் இன்னும் கொஞ்சம் நாள் என்னது டெம்பரரி ஜாப்ல வைப்பாங்களே, அந்த போல இருக்கணும். ஒரு 6 மாசம் ப்ரொவிஷன் பீரியட். ப்ரொவிஷன் பீரியட் అది போல். அப்போ క్వాలిఫికేషన్ అనేది ఎవ్వడం ముఖ్యం అనేది. அப்போ உபனிஷத்து எங்கமே கூட பகவத்கீதையில நேரா இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி பேசவே இல்லை. நம்ம தான் பிரகரண கிரந்தம் எடுத்துக்கிட்டு சங்கரர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னாருன்னு சொல்லி சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு ஒரு ஆர்டரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. நீங்க உபனிஷத்து 10 படிச்சோம் எங்கமே கூட பகவத்கீதையில இப்படி சொல்லவே இல்லை. சரி, அப்படி சொன்னதுக்கு பிறகு பகவான் பரமேஸ்வரர் அடுத்த 18வது ஸ்லோகத்தில் இன்னும் நான் ஏன் உனக்கு சொல்றேன்னு சொன்னா, முதல்ல சொன்னாரு, உன்னோட பக்திக்கு நான் ரொம்ப பரவசம் ஆயிட்டேன். உன்னோட பக்தியர்த்தம் பக்தியர்த்தம். இப்போ இங்க மறுபடியும் அதே போல் மம ரூபாசி தேவித்வம் அத்தஸ்தத் கதயாமி தே லோகோபகாரக பிரஷ்னஹ न केनापि कृतः पुरा न केनापि कृतः पुरा.
பகவான் சொல்றார், "ஏ பார்வதி தேவி, நீ என்னோட ரூபந்தான் நீ. அப்படின்னா நீ நானும் சேர்ந்துதான் இருக்கிறோம். அப்படி கூட சொல்லல, மம ரூபாசி, நானே நீ, நீ நானே தான். அப்படின்னா எவ்வளோ என்ன திருஷ்டில பாக்குறாரு சொல்றாரு. அர்த்தநாரீஸ்வரன் கூட அந்த திருஷ்டிலும் சொல்லல. நானும் ஆத்மாதான், பரமாத்மா, நீயும் பரமாத்மா தான். இங்க கதை எடுத்துக்கிட்டு ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இதெல்லாம் பார்க்க கூடாது. அதனால ஆத்ம ரூபத்துல பார்த்த நீ நான் ஒண்ணுதானே. ஹனுமான்ஜி சொன்னது போல் ராமர் கிட்ட பதில், தேக ரூபேன உனக்கு தாசன் நானும், ஜீவரூபமா பார்த்தா உன்னுடைய பிரதிபிம்பம் அம்சம், ஆத்ம ரூபத்தை பார்த்த நீ நானும் ஒண்ணுதான். இந்த விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. இது என்னுடைய கன்விக்ஷன். சத்தியம் அது. அந்த திருஷ்டிலதான் மம ரூபாசி தேவித்வம். அதனால உனக்கு நானும் சொல்றேன், அதனால உனக்கு நானும் சொல்றேன், சொல்ல விரும்புறேன். இன்னொன்னு, நீ கேட்ட இந்த கேள்விக்கு நான் இப்ப பதில் சொன்னா, இது பரம உபகாரம், லோகத்துக்கு எல்லாத்துக்கும் உபகாரம். லோகோபகாரக பிரஷ்ன, சாதாரண கேள்வி இல்லை. பாகவதத்தில் பரீட்சித்து, அதுக்கப்புறம் நடுவில் பல இடத்துல கூட அந்த நவயோகி சம்வாதம், இப்படிப்பட்ட எங்கெங்கெல்லாம் உபதேசம் வருதோ, வசுதேவர் நாரதர்கிட்ட கேட்கறது, அங்கெல்லாம் கூட இப்படிதான் அந்த குருகள் யாராவது ஆகட்டும் அவ்வளவு பாராட்டுவாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு, பேஷ் பேஷ் சபாஷ். என்ன நீ கேட்ட கேள்வி, இதுக்கு இருக்கிற பதில் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனம், லோகம் மொத்தத்துக்கு கல்யாணம். அதனால லோகோபகாரக பிரஷ்ன. அது மட்டும் இல்ல, பரமேஸ்வர் சொல்றாரு, இந்த மாதிரி யாருமே இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கேள்வி கேட்டதே இல்லை. ஓகே, வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். புறா ந கிருதः கேனாபி பிரஷ்னः. இது முன்னாடி யாருமே இப்படி இந்த குரு தத்துவம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேள்வி கேட்டதே. அதனால லோகத்திலோ விவகாரம், மனுஷர்களு, படிப்பு, ஆராய்ச்சி, சயின்ஸ், எல்லாத்தினையும் பத்தி கேள்வி கேட்போம். ஆத்மா பிரம்மம் கூட வேண்டாம், அந்த பதங்கள் அது என்ன. நீ கடவுள் கடவுள் இருக்க நம்பர் இல்லையா? பெரும்பாலும் நம்ம தேசத்துல இந்துக்கள் எல்லாரும் நம்ம நினைச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டாங்க, எல்லாரும் ஆஸ்திகர்கள் தான். நான் பகவான் பகவான் சொல்லி சின்ன வயசுல இருந்து இவ்வளவு வழிபடுறேன், இவ்வளவு செய்யறேன். என்ன ஆக்சுவலா அது தீர இன்னும் ஒன்றும் தெரியலையே. இருக்காரா இல்லையா, எங்க இருக்காரு, நானும் செய்யறது சொல்றது இதெல்லாம் கவனிக்கிறாரா இல்லையா, அவருக்கு கவனிச்சாருன்னு சொல்லி அவரா அவளா முதல், அது ஒரு சந்தேகம். கவனிச்சாருன்னு சொல்லி ஒரு பதிலு ரிப்ளை எதுவுமே வந்த மாதிரி தெரியல. கியூரியாசிட்டி, இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லையோ? கொஞ்சம் பேருக்கு வருது. அப்பு குரு தேடி வருவான். அப்பு
அந்த உள்ள கியூரியாசிட்டி இருந்துச்சுன்னா ஈஸ்வரனே குருன்னு அனுப்புவார். குருன்னு நமக்கு சப்ளை பண்ணுவார். ஏன்னா ஈஸ்வரோ குரு ஆத்மேதி. அதனால வரும் நல்ல அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். குரு தத்துவம், குரு யாரு என்ன இப்படி புரிஞ்சுக்கணும். அதனால இது முன்னாடி யாருமே இப்படி கேட்டது கிடையாது. நம்மளே வாழ்க்கையில எப்பாவது இந்த மாதிரி பகவத்கீதை கேட்கணும், ஏதோ எப்படியோ நடந்துச்சு, சத்சங்கத்துக்கு வர தொடங்கி உங்களை சுத்தி உங்க பக்கத்துல அக்கம் பக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் சத்சங்கத்துக்கு போய் ஈடுபடுறாங்க. நிறைய பேர் வாழ்க்கை முடிஞ்சு போறது அப்படியே ஏதோ நல்ல மனுஷனா வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஏதோ ஒரு லோக சேவை காரியங்கள் பண்ணாரு, அப்படி பக்தி இருக்குன்னு சொல்லலாம். சத் சங்கத்துக்கு போனாரா, சத் சங்கத்துல ஈடுபட்டாரா, நிறைய சிரவணம் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா நம்ம அப்பா அம்மா கூட நிறைய யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் பண்ணிருக்கணும். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ அவங்க பக்தியோ கோவில் பூஜை ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. சத் சங்கத்துக்கு போகணும். சத் சங்கம் இல்லாத காலமே இல்லை, இருக்கு. அந்த சத் சங்கத்துடைய முக்கியத்துவம் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அந்த யார் அந்த கொஞ்சம் பேருன்னா பாக்கியசாலிகள், ஈஸ்வர கிருபைக்கு பாத்திரத்தை அர்ஹத்தை பெற்று இருக்கிறவங்க. இல்லைன்னா கிடைக்க சத் சங்கம். ஏன்னா அதுதான் மனுஷனுக்கு லைஃப் ஓரியன்டேஷன், டைரக்ஷன், திசையெல்லாம் மாற்றி விட்டுரும். அது ஒரு சந்தேகம் கிடையாது. அதனால இந்த மாதிரி கேள்வி இதுக்கு முன்னாடி யாருமே கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி பகவான் பரமேஸ்வரர் சொல்றாரு அம்பாளு கிட்ட. சொல்லி அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகம். யஸ்ய தேவே பரா பக்திஹி யதா தேவே ததா குரோ தஸ்யைதை கதிதா ஹ்யர்த்தாஹ பிரகாஷந்தே மகாத்மனஹ. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துடைய கடைசி மந்திரம். அப்போ பரமேஸ்வரர் கூட உபனிஷத்திலிருந்து கடன் வாங்கி இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அது அப்படியே இருக்கு. புராணத்துல சிவன் சொன்னது மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை எடுத்துட்டு ஸ்வேதாஸ்வரர் சொல்லியிருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உபனிஷத்து சிருஷ்டிலேயே பகவான் கூடயே அது அப்படி எப்பவுமே இருக்கு. அதனால இந்த திரிமூர்த்திகள் வந்ததுனால அவங்க அந்த ரூபத்துல அப்படி இப்படி கிடையாது. அதனால ஆனா அதே ஸ்லோகம் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல கடைசி மந்திரம். என்ன அர்த்தம்னா, கடவுள் மேல எவ்வளவு பக்தி, எவ்வளவு நம்பிக்கை, ஸ்ரத்தா இருக்கின்றனரோ அதே அளவுக்கு அதே போல குரு மேல இருக்கணும். யஸ்ய தேவே பரா பக்திஹி யதா தேவே ததா குரு. அந்த கடவுள் மேல எப்படிப்பட்ட அந்த பக்தி இருக்கு,
அதே போல் குரு மேல இருக்கணும். குருன்னு அப்போ ஈஸ்வரனா பார்க்கணும். ஈஸ்வரன் நீ வேறே பார்க்க முடியாது. சொன்னா யாரோ பார்த்தாங்க, கிருஷ்ணனை பார்த்தாராமா, ராமர்னு பார்த்தாருன்னா மந்திர ஜபம் சாதனை எல்லாம் பண்ணா அந்த மாதிரி தரிசனம் ஏற்படலாம். ஆனா அது அந்த தரிசனம் ஏற்பட்டதுனால பூர்ண ஞானம் ஏற்படும், மோட்சம் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய கதைகள் புராணங்கள் எல்லாத்திலும் துருவனுக்கு பகவான் நாராயணனோட தரிசனம் கிடைச்சது. என்னாச்சு? மோட்சம் வந்துச்சு என்ன உடனே. அவனோட ஆசை நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் அழுந்துட்டே வந்தா வீட்டுக்கு. அப்போ கடவுளை கொடுத்திருக்கலாம் இல்லையா மோட்சம்? அவர் எதுக்கு இப்படி இவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும்? பகவத்கீதை 7வது அத்தியாயத்தில் அந்த 4 விதமான பக்தர்களை பத்தி அவர் சொல்லும் போது எல்லாரும் 4 பேரும் எனக்கு பிடிச்சவங்களுதான். ஆர்த்தகா அர்த்தார்த்தி ஜிக்னாசு, அவங்க எது கேட்டாலும் அது எல்லாம் கூட வேறே தேவதர்கள் கேட்ட மூலமா கேட்டா கூட நான் தான் சப்ளை பண்றேன். எதுக்கு அப்படி கேட்டதெல்லாம் சப்ளை பண்ணணும்? ஏன் பண்ணணும்? லோகத்துல கேட்டதுல எனக்கு நிறைய பணம் வேணும்னு கேட்டா, எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும், பொண்ணுக்கு கல்யாணம், அப்புறம் இதன் எதுன்னு கேட்டா அதெல்லாம் கூட நிறைவேறு. அவங்க ஆசைன்னு சொன்னாரு. பகவான் அவரே முடிவு பண்ணிட்டு மோட்சம் கொடுக்கலாம் இல்லையா? ஏன்னா இதுல போன மாட்டுக்குவான், இவன் சம்சாரத்துல இருக்கான் ஜீவன். ஏன் அவரா நினைச்சு டிசைட் பண்ணி மோட்சம் தரமாட்டார். அவரு ஒரு 2 பாக்கெட் வச்சிருக்காரு அவருடைய பெட்டி கோட்டு. வந்ததுக்கு அப்புறம் நீ லோக விஷயங்களே கேட்டுட்டு இருந்தா நான் அதுக்கு. அதனால பகவானுக்கு எப்பவுமே ஒரு கைக்கு தான் நிறைய வேலையாமா, அடுத்த கைக்கு வேலை இல்லை. அதனாலதான் அந்த ஒரு கை இப்படி காட்டிக்கிட்டு கீழே வச்சிருக்காரு, இது மட்டும் எப்பவுமே இப்படி இருக்கு அபயா. இது என்னப்பா? அது நிஜமா இதுதான். இன்னும் பாதங்கள் வேணும், நீ வேணும் சொல்லி யாரும் கேட்கறது இல்லை. அதை காட்டுறாரு கையில, அது இப்படியே இருக்கு கை. எந்த சினிமால எந்த டிவில கூட இந்த கை தான் இப்படி ஆடும் தவிர இந்த கை இப்படி ஆடாது. கேட்கல என்ன எப்படி கொடுப்பாரு? அப்போ கேட்கறது అనేది நம்முடைய சாய்ஸ். இதுக்குதான் இந்த 7வது அத்தியாயம் 6வதுல 7க்கு கனெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது கீதையில வேதாத்மனாத்மான நீ கேட்டுக்கோ, உத்தரிச்சுக்கோ, நானும் ஹெல்ப் பண்ணுவேன். நீ கேட்கலன்னா நான் எப்படி கொடுப்பேன்? உனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கும் போது வேணும் போது வா. அதனால ஒன்று நான் ஒன்றும் நிர்லட்சியம் பண்ணி இது படுத்தலை. அதனாலதான் 4 பேர் பக்தர்கள் எல்லாரும் எனக்கு பிடிச்சது. பட் சாய்ஸ் இஸ் அவர்ஸ். சரி, எஸ்ய தேவே பராபக்தி ததா தேவே ததா குரு. அதே எதுக்கு அப்படி சொல்றாங்க? இந்த விளக்கம் கொடுக்கிறாரு. எப்போ ஒரு சிஷ்யன் ஆச்சாரிய குருவா பாவிச்சு ஸ்வீகரிச்சார், எனக்கு இனிமே தனியா ஈஸ்வரன் பார்க்கணும் அப்படின்னு, ஒருவேளை எனக்கு அப்படி ஏதாவது ஒரு தரிசனம் வேணா கூட இவரே ஏதாவது சொல்லி மந்திரம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாரு. ஆனா எனக்கு குருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே ஈஸ்வரன் என்ன பார்க்கறது? என்ன குரு ஈஸ்வரன் ஒண்ணுதான்.
இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம், பட் விளக்கம் வரும். நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோகத்துல வரும். ஏன்னா கடவுளுக்கு ரூபம் இல்லை. சரி, ரூபம் இருக்கேன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, நினைச்சாங்க. நீ முதல்ல ரூபம் வச்சுக்கோங்க, பக்தி அப்படி செலுத்தணும். இஷ்ட தெய்வம் அதெல்லாம் வச்சுட்டு பக்தி பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது எந்த ரூபமனை நிச்சயமா எடுத்துக்கணும்? பல ரூபங்கள் இருக்கு. அப்போ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ரூபம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ கடவுள் பலதா இருக்குமா? சரி, இந்த பல ரூபங்களா இருந்தாலும் நான் ஒரு குறிப்பிட்ட இஷ்ட தேவத்தனை வழிபட்டு இருந்தா கூட இந்த ரூபம் சத்தியம் காது நிஜம் இல்லை. அரூபமான நிர்குணமான பிரம்ம தத்துவந்தா கடவுள் என்ன அர்த்தம் சிரவணம் பண்ண சாஸ்திரம் கேட்கும்போது புரியும். இப்போ சிரவணம் சாஸ்திரத்தினை சிரவணம் பண்ணணும்னா குரு கிட்ட வந்து எப்போ குருன்னு நான் தெய்வமா ஈஸ்வரனவே பாவிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும், அங்க நிறைய முதல் உன்னோட சித்தம் சுத்தமாயிடும். உனக்கு நிறைய டிசிப்ளின் வரும், நல்ல அடக்கம் வரும், அகங்காரம் நல்ல சீக்கிரமா கருங்கி போயிடும். இவ்வளவு பலங்கள் இருக்கு உனக்கு குருன்னு ஈஸ்வரனா பாவிச்சு. ஏன்னா இங்க நேர பாக்குறாரு, அதனால என்ன கவனிக்கிறாரு. ஈஸ்வரனை கடவுள் எவ்வளவு நம்ம நம்பி பக்தி செலுத்திட்டா கூட நம்ம ஏன் ஈஸ்வரன் பேர்ல ஈஸ்வரனுக்கு முன்னாடியே குமுர்த்தி முறையெல்லாம் பண்றோம்? இல்ல என்ன தைரியம் அது? உள்ளக்குள்ள ஆக்சுவலா அவருக்கு தெரியல, பார்க்கலன்னு. கோவிலுக்குள்ளவே சுவாமிக்கு முன்னாடி அப்பவே அங்கே வணங்கி நமஸ்கரிச்சு இங்க திட்டி சண்டை போட்டு இடிச்சு அடிச்சுக்கிட்டு இல்ல உடனே யாரை பத்தியோ பார்த்து பொறாமைப்படும். அப்புறம் யாரை பத்தி அவங்கள பத்தி இவங்க கிட்ட சொல்றது எங்க? இப்போதான் சுவாமிக்கு முன்னாடியே கோவிலுக்குள்ளேயே இப்படி எல்லாம் இருக்கலாமா? இருந்த சுவாமிக்கு பிடிக்குமா? அவருக்கு பிடிக்கிறது இல்லையோ, எனக்கு பிடிச்ச போல் நானும் விவரிக்கிறேன் அவருக்கு முன்னாடி. அதனால கோவில்ல பேசுவோம், கோவில்ல செல்போன் எடுப்போம், அங்க விட மனசு எங்கோ போகும், எதேதோ செய்யறோம். என்ன பண்ணல? பக்தி கோவிலு சுவாமி மனுஷன் என்ன பண்ணல? எல்லாம் பண்றான். ஒரு லெவல் கீழே வந்துச்சுன்னா தெய்வம் பேர்லயே குடிக்கிறான், தெய்வம் பேர்லயே ஏதோ கொலை பண்ணியும் செய்யறான். என்ன பண்ணல? அப்போ நீ என்ன நினைக்கிற? உனக்கு தோணுறது, உனக்கு நினைச்சது அதெல்லாம் கரெக்ட் தான். இவர் ஒன்னும் வச்சுக்கிட்டோம் அங்க தவிர அவர் பார்த்தாரா? இப்போ கேட்பாரா? இப்போ தண்டனை கொடுப்பாரா? ஆனா கொஞ்சம் பேருக்கு அந்த காட் ஃபியர் இருக்கும். காட் ஃபியர் இருக்கிறதுனால அதர்மம் தவறு செய்யாம இருக்கிறோமா? இல்லை. ஆனா உயிரோடு இருக்கிற குருவுக்கு முன்னாடி நம்ம குரு கூட அதே விதமான பக்தி பண்ணிட்டு ஸ்ரத்தையோடு இருந்தா இங்க எவ்ரிதிங் சர்வம் டிரான்ஸ்பரண்ட். என்ன அப்படி ஸ்கேன் பண்ணி ஸ்கிரீன் பண்றாரு குரு. நேரா என்ன சொல்லலைன்னா சில வாட்டி நேரா சொன்னாலும் ஏதாவது என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு தவிர ஒரு வழிபடுறதுனால இல்ல. அதான் அந்த சத் சங்கத்துக்கு வந்தாதான் குருன்னு ஆசிரிச்சாதான் சரியான வழி உனக்கு தெரியப்படும். அதான் சொல்ற.
சரி, இங்க சரியான வழி என்னன்னா அவங்களுக்கு தான், யாருக்கு? குருவுக்கு ஈஸ்வரனுக்கு வித்தியாசம் இல்லை என்ன திருஷ்டில. நான் எப்போ அப்புறம் தெய்வத்தினை பார்ப்பானா, பார்க்க முடியுமா, அதெல்லாம் நான் இப்போ எனக்கு அந்த தெய்வ மார்க்கத்தனை, தெய்வத்துவத்தனை எனக்கு உள்ளே இருக்கே, நானே தானே சொல்லி கொடுக்கறதுக்கு இங்க முன்னாடி சாட்சாத் ஈஸ்வரனே ஒரு மனுஷ ரூபத்துல உட்கார்ந்து எனக்கு உபதேசம் பண்றாரு அப்படின்னு பாவத்தோட சிரவணம் பண்ணா, ஒரு நமஸ்கரிச்சு வணங்கி பூ ஏதோ காசு கொடுத்துட்டு போறது இல்லை, கேட்கணும். அப்படி கேட்டா கேட்ட விஷயங்கள் தெல்லம் தெளிவா அவனுக்கு புரியும் என்றார். இங்க தஸ்யைத்தே கதிதா ஹ்யர்த்தாக, குரு என்ன சொல்றாரோ அதோடைய ஆழமான அந்த கருத்து அர்த்தம் அங்க அப்படியே ஒரு சந்தேகம் இல்லாம கிராஸ் பண்ணும், புரிஞ்சு போயிடும். அது உபனிஷத்துடைய ஆழமான கருத்தாகட்டும், மகா வாக்கியமாகட்டும், இதாகும். அப்போ டிரான்ஸ்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ரிசீவிங் அண்ட் சிஷ்யன் தயாரா சரியா இருந்தா ரிசீவ் பண்ணிக்க முடியும். கரெக்டா டியூன் பண்ணிருந்தா, அந்த டியூனிங் பண்றத யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு. அப்போ உனக்கு அந்த உபதேசம் உள்ள போய் சேரும், புரியும், சீக்கிரம் தத்துவத்தினை புரிஞ்சுக்குவேன். அப்படின்னா இந்த 2 லைனுடைய அர்த்தம் எடுத்தா, ஹவு மச் யூ ஆர் டோட்டல்லி இன்வால்வ்டு. அந்த இன்வால்வ்மெண்ட்டுக்கு அது எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் நம்ம பக்தி ஸ்ரத்தான்னு சொல்றோம். பக்தி ஸ்ரத்தா அந்த ரெண்டுத்துக்குள்ளேயே சர்வம் உனக்கு சாதன சத்துவ சம்பத்து இல்லைன்னா அதை வளர்த்தோம். உனக்குள்ள ஏதாவது இன்னும் கூட படிய வாசனைகள் அதெல்லாம் போகும். இது எப்படி சொல்றோம்னா, வாஷிங் மிஷின்ல போட்டு நம்மளை கிளீன் பண்றது போல இந்த குரு கிட்ட இருக்க இருக்க சிரவணம் செய்ய செய்ய, குருவுக்கு சேவை பண்ண பண்ண ஒரு ஸ்டெப்பு கரெக்ட் சொல்லுவார் இப்போ. ஆனா இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம், அதனால நான் இவ்வளவு விவரிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட அவங்களுக்கு மகாத்மனஹா, மகாத்மன்னா கேட்கிறவனும் அவ்வளவு இவன் மகாத்மா ஆயிட்டான். ஏன்னா சாட்சாத் குரு ஈஸ்வரனு சமமா பார்த்து பக்தியோடு இருக்கானே, இல்ல மகாத்மன்னு சொல்ற அந்த கருத்துக்கள் இவனுக்கு அப்படியே நல்லா புரியுமா அப்படின்னு சொல்லி, அப்படின்னா ஆத்தியாத்மிக வளர்ச்சி ரொம்ப சுலபமாயிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம் 20. யோ குரு ச சிவ ப்ரோக்தஹ யஸ் சிவ ச குரு ஸ்மிருதஹ விகல்பம் யஸ்து குர்வீத சனரோ குரு தல்பகஹ. நான் கொஞ்சம் ஆழமா போறார் பரமேஸ்வரர். என்ன சொல்றாருன்னா, மேல சொன்னது இப்போ கிளியரா, யாரு குரு அவரேதான் சிவனு, யாரு சிவனோ அவரேதான் குரு அப்படின்னு சொல்லப்படுறது புரோக்தக. நான் பாருங்க, பரமேஸ்வரர் பேசிட்டு இருந்தா கூட நான் சொல்றேன்னு சொல்றது இல்லை. இத நம்ம என்ன குருஸ்தானில் இருக்காரு. இப்ப நான் இங்க இருந்துட்டு வியாசபீடம் மேல நின்று சொல்றேன், நான் சொல்றேன் புதுசா இப்படி அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு? எனக்கு குரு மகாராஜ் மூலமா வந்தது, சாஸ்திர மாதாவுடைய கிருப்பனால வந்தது. சிவனே பேசிட்டு இருந்தாலும், கிருஷ்ணரே கீதையில பேசினா கூட முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்க, வேதத்துல இப்படி சொல்லியிருக்கேனே சொல்லுவாரு.
எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த நாட்டுல நம்முடைய சனாதன தர்ம ரிஷி பரம்பரை இருக்கிற பெருமை. வேற எந்த நாட்டை எந்த மதத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் அவங்களோட ஐடென்டிபிகேஷனும் எல்லாம் சீல் வேணும். இங்க எந்த ருஷி அவங்களுடைய இது என்னோடது நான் சொன்னேன் என்ன பேரு வேணும் யாரும் அப்படி பண்ணதே இல்லை. அது அப்படி பద్ధதி இல்லைங்க. அது சரி, யாரு குருவோ அவர்தான் சிவனோ அப்படின்னு சொல்லப்பட்டது. யாரு சிவனோ அவர்தான் குருவனி தெரிஞ்சுக்கணும். ஸ்மிருதா அப்படிதான் இது முன்னாடி சொல்லி நினைச்சு அவங்க அப்படிதான் இருங்க. அதான் கரெக்ட். யாரு இப்படி புரிஞ்சுக்காம இப்படி தெரிஞ்சுக்காம வேற ஆப்போசிட்ட புரிஞ்சுக்கிட்டாவோ எடுத்துக்கிட்டாவோ நினைச்சிட்டாவோ பரம பாபம், பெரிய பாபம். அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படிப்பட்ட பாப்பம்னு சொன்னா, இவன் அப்படி நினைக்கிறவன் குருவுடைய பத்னி கூடவே சம்போகம் செஞ்சா எவ்வளவு பாப்பம் வருமோ அவ்வளவு பாப்பம் என்றாரு. குரு கல்பகான்னு அர்த்தம். சரியா? மகா பாப்பம் அப்படி எடுத்துக்கோங்க. அப்படின்னா அதுக்கு எந்த பரிகாரம் கிடையாது. நீ அதுக்கு எவ்வளவோ அனுபவிச்சு ஸோ கிராஜுவலி தேவா குரு அன்னாரு, அப்புறம் சிவா குரு அன்னாரு. இங்க சிவன்னு சொன்னதுனால அவனை பத்தி சொல்லிக்கிறாரு, பரமேஸ்வரன் நினைச்ச கூடாது. சிவஹான்னா இந்த கான்டெக்ட்ல பிரம்மம், மங்களம், சாஸ்வதம், நித்தியம், சாரம், ஏகம், அது சிவம். அந்த அர்த்தத்துல எடுத்துக்க. இல்லைன்னா அவர் பேர் அவர் சொல்லிக்கிறாரா சிவன். பகவான் கீதையில மமா மே அப்படின்னு சொல்லும் போது அங்க கூட அந்த வசுதேவ புத்திரனான கிருஷ்ணரா நினைச்சு சொல்லல, பரபிரம்ம பரமாத்மா ஞான வச்சு அந்த ஞான நிலையிலிருந்து சொல்ற. அடுத்தது 21வது ஸ்லோகம். துர்லபம் த்ரிஷு லோகேஷு தச்ருணுஷ்வ வதாம்யஹம் குரு பிரம்ம வினா நான்யஹ சத்யம் சத்யம் வரானனே. ஓ மை டியர் டார்லிங், வரானனேன்னா பியூட்டிஃபுல், அழகா, அழகியே பார்வதின்னு. அம்பாளுன்னு அம்பாள்னு அழகியானை கூப்பிடாம வேற யாருன்னு தான் கூப்பிட முடியும். அதனால அது என்ன பிரியமான பார்வதி, நான் சத்தியம் சொல்றேன், நிச்சயமா சத்தியம் சத்தியம் பாப்போம் 2 வாட்டி பரமேஸ்வரர் உபதேசத்திலோட பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் இப்படிதான் ப்ராமிசிங் அர்ஜுனா, நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் எதுக்கு உனக்கு சொல்றது தெரியுமா, எனக்கு ஏதாவது அப்புறம் உனக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் சொல்லலை. அப்படின்னு 2-3 இடத்துல ப்ராமிஸ் அనే வார்த்தை உருவத்துல, பட் அதோட அர்த்தம் அங்க பார்த்தா கெஞ்சி கேட்டு நான் சொல்றது நிஜம், நான் ஏதோ இதுக்காக சொல்லல, உனக்கிட்ட இருந்து எனக்கு பேரு புகழ வேண்டாம், உனக்கிட்ட இருந்து பணம் வேண்டாம், எதுன்னு ஆசிச்சு சொல்லலன்னதுக்கு பாருங்க குரு எப்படி சிஷ்யன் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா. ஆனா அதுக்கு குரு ஒன்னும் ஃபீல் பண்றது இல்லை.
குருவுக்கு அகங்காரம் இருக்காது. உலகத்திலேயே கருணாசாகரம்னா கடவுளையும் சொல்றோம். கடவுள் கருணையோட கடல். ஆனா அந்த கருணை எப்படி இருக்கு, எவ்வளவு வருது, யாருக்கெல்லாம் வருது, அதெல்லாம் தெரியல. நினைச்சுக்கிறோம், பாவிக்கிறோம். குரு, once if you start living with the guru, with a living guru and உபதேசம், குருவுடைய லவ் அண்ட் கேர், அம்மாக்கு அப்புறம் உலகத்தில் நமக்கு குரு கிட்டதான் கிடைக்கும். ஆனா நிறைய அடி கூட கிடைக்கும், அடி கொடுக்கிற போல் இருக்கு. இவங்க குழந்தை, குட்டி குழந்தைக்கு அம்மா கிட்ட இருந்து எவ்வளவோ அன்பு இல்லையா? அதனாலதான் அம்மா வழியில தைரியமா தூங்கி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, ஏன்னா அம்மா எனக்கு எல்லாம் கொடுப்பான், அம்மா எனக்கு பார்த்து. ஆனா அதே பெருசானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில நமக்குள்ள நம்ம ஆயிடுறோம். நம்மளுக்கு நம்ம ஆயிடுறோம், அம்மான்னு போன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுது. யார் அம்மான்னு மதிக்குது? எத்தனை பேரு கடைசி வரைக்கும் என் அம்மானை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். இதுக்காங்க கொஞ்சம் பேர் இப்ப கூட. காலம் பாருங்க, லோகம் எப்படி இருக்கு. எந்த அளவுக்கு நமக்கு இதெல்லாம் வேண்டாம், இது ரெஸ்பான்ஸ், தூரமா போக விரும்புறான், பார்க்க விரும்புற, செய்ய விரும்புற. பாக்கியம் கிடைக்குமா? தாய்க்கு சேவை பண்ற பாக்கியம் கிடைக்குமா? அதே போல் குருவுக்கு தாய் தந்தைகளுக்கு அப்புறம் குருவுக்கு செய்யற சேவா பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சதுன்னா அவன் புனிதன். அவனுக்கு சீக்கிரமா ஞான மார்க்கத்துல முன்னேறி போயிடும். கனெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. பிராக்டிக்கல் லைஃபுக்கு நம்முடைய ஆத்தியாத்மிக உன்னதிக்கு கனெக்ஷன். அதனாலதான் ஒரு செயல், ஒரு சொல்லு, ஒரு எண்ணம் இப்படி இருக்கணும், தைரியமா இருக்கணும். சுவார்த்தமோ இஷ்டமா அதார்மிகமா இருக்கக்கூடாது. சுவார்த்தத்தோட அதார்மிகமா எப்படியோ இருக்கிறது ரொம்ப சுலபம், இப்படி இருக்கிறது கஷ்டம். கஷ்டமானா கூட இதுதான் எனக்கு ஹிதம், இதுதான் எனக்கு ஸ்ரேயஸ் அப்படின்னு யாரு அதே புடிச்சிருக்கானோ அவனு தீரா. உபனிஷத்து அவன்தான் தைரியசாலி, அவன்தான் அசல் மனுஷன். மிச்சம் எல்லாரும் முட்டாள் மூடர்கள் சொல்லி சாஸ்திரம் திட்டும். அதனால அதை சொல்லி இப்போ இந்த 21வது ஸ்லோகத்தில் நான் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. நம்ம முதல்ல பிகினிங்ல ஸ்டோரி கொண்டுதான் இருக்கிறோம். இங்க பார்வதி கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்படின்னு சொல்லும் போது இவரும் முதல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறாரு. குருவை பத்தி கேட்டியே நீ, குரு தத்துவம் பத்தி அது நான் சொல்லுவேன். ஆனா முதல்ல இன்ட்ரடக்ஷன், குருவன்னா சிவா, சிவன்னா குரு, இப்படி சொல்லி நான் சொல்ல போற இந்த விஷயம் 3 லோகத்திலும் அது கேட்கறதுக்கு கிடைக்கிறது பாக்கியம் துர்லபம், ரொம்ப ரேர். துர்லபம் துர்லபம் திரிஷு லோகேஷு, 3 லோகத்திலையும், 3 லோகத்திலும். பக்கத்துல ப்ரஹஸ்பதி அப்படிப்பட்ட தேவ குரு இருக்காரு. இந்திரனுக்கு எப்படி அகங்காரம் வந்து எத்தனை ப்ரஹஸ்பதி கையில அப்புறம் சாபம் வாங்க வேண்டியதாயிடுச்சு. குரு கிட்ட எப்படி இருக்கணும்னு தெரிய வேண்டும். தேவர்களுக்கு ராஜாவா இருக்கேன். கதை என்ன சொல்றது புராணம், அதன் பாகவதத்துல பார்த்தோம். யானை மேல ஐராவதத்துல உட்கார்ந்துட்டு குரு வந்து மதிக்கவே இல்லை, இறங்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. குருக்காகவும் ஒரு நாளையும் you cannot take it for granted.
அவ்வளவு நாள் நல்லா இருந்தான், அப்படியெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அன்னைக்கு பண்ணல. குரு நேரா எதுவுமே சொல்லல. சபையில இருந்து கிளம்பி போயிட்டார் பிரகஸ்பதி. பிரகஸ்பதி கூட ஸ்வர்க்கம் இந்திரன் கிட்ட இருக்கிற செல்வம் லட்சி மொத்தம் போயிடுச்சு. கதை சக்தி இல்லாம ஆயிட்டாங்க எல்லாரும். அப்புறம் தான் திரும்பி யுத்தம் தாக்குதல், அப்புறம் போய் கெஞ்சி கேட்டு அதெல்லாம் கதை. திரிஷு லோகேஷ். அதனால எந்த லோகத்துல எந்த நிலையில இருந்தாலும் அந்த இந்திர சந்திர ஏதாவது அப்படிப்பட்ட தேவதா பதவி இருந்தா கூட அகங்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஞானிக்கு இருக்க. அதனால தெய்வம் ஆக வேண்டாம். நாம தெய்வத்வத்துல ஒண்ணு ஆகணும். அது பேர் ஞானம். புரியுதா? புரிஞ்சா சரி. துர்லபம் திரிஷ்லோகேஷு. இது அப்படிப்பட்டது. ನಾನು ವದಾಮಿ ಅಹಂ ತಚ್ಛೃಣು. ನಾನು அது சொல்ல போறேன், கேளு. முதல்ல ஒரு டைட்டில், ஹைலைட்டட் வேர்ட். குரு பிரம்ம வினா அந்யஹ நாஸ்தி ந அந்யஹ. இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்துக்காரு. மேலெல்லாம் குருவே தெய்வம், தெய்வமே குரு, குருவே சிவா, சிவே குரு அன்னாரு. இப்ப இங்க வந்து கொஞ்சம் ஆழமா வந்துட்டாரு வேதாந்தத்துக்கிட்ட வந்து. குரு பிரம்மா. ஆனா நம்ம அந்த ஸ்லோகத்துல சொல்ற குரு பிரம்மா வேற. குருவே தான் முன்மூர்த்திகள்னு சொல்றது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவன் படிச்சோம் எல்லாம். அது வேற. இங்க குரு, இங்க பிரம்மன் பரம்பொருள். குரு அண்ணானு பரம்பொருள் தான். குரு பிரம்மான்னு ரெண்டு சேர்த்ததுனால பிரம்மம் தவிர குரு தவிர இன்னொன்னு எதுவுமே இல்லை. சார் குரு லோகத்துல நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் குரு. நீங்க ஒரு குரு கிட்ட படிச்சீங்க, அந்த அர்த்தத்துல இல்லை. இது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் உள்ள நிறைய ஸ்லோகங்கள் போகும்போதும் குரு பதத்துக்கு அப்புறம் பிரம்மா ரெண்டு ஒண்ணுதான். எப்படி நம்ம கிருஷ்ணான்னா பிரம்மம் தான் சொல்லி விளக்கம் கொடுத்தோம். ராமான்னா பிரம்மம் தான். அதுபோல்தான் இங்க குரு பிரம்ம வினா. ஓகே, ரெண்டு பதங்கள் தனியா எடுத்துக்குவோம். குரு பிரம்மா அப்படி எடுத்துக்கலாம், ரெண்டு பிரிச்சு. குருச்ச பிரம்மச்சன்னு அண்டன்னு சொல்லல இங்க. குரு பிரம்மான்னு சொன்னா ஓகே, ரெண்டு குரு பிரம்மா. இது தவிர வேற எதுவுமே இல்லை. இது சத்தியம். ஏன்னா குருவின பதத்தோடைய அர்த்தம் வேற விதமா சொல்லிருக்குல்ல நிறைய வாட்டி. குகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்ய விதீயதே. குன்னு சொன்னா இருட்டு, ருன்னு சொன்னா இருட்டுன்னு நீக்கிறது. யாரு அந்த இருட்டுன்னு நீக்கிறாரோ, இருட்டுன்னு அஜ்ஞானத்தின்னு நீ அஜ்ஞானம் போய் ஞானத்தை கொடுப்பாரோ அவர் குருவன்னு சொல்லப்படுறதே. அவர் அப்படி சொல்லணும்னா அவரு பிரம்மன்னு தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு. அப்படி பிரம்மம் தானன்னு தெரிஞ்சிருக்கிற ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டதான் இன்னொருத்தனுக்கு வந்து அந்த விஷயத்தினை சொல்லி தர முடியும், அதே பிரம்மனை பத்தி. அதனால இங்க ரெண்டு குருவன்னாலும் பிரம்மன் தான். ஏன்னா அவர் பிரம்மம் தெரிஞ்சுட்டாரு. பிரம்மமனு தான் பிரம்மமனு தெரிஞ்சுக்காத அறிவில்லாத குரு ஆக மாட்டார். அதனால நமக்கு பொறுத்த வரைக்கும், சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு அப்படின்னா பிரம்ம ஞானத்தோட இருக்கிறவர். ஆனா அவர் எனக்கு குருவா நான் ஸ்வீகரிக்கணும்னா அவரு ஸ்ரோத்திரனா இருக்கணும். சாஸ்திரத்தின்னு இப்படி அவர் குரு கிட்ட படிச்சிருக்கணும். படிச்சு எனக்கு வந்து அதோட விளக்கத்தினை எனக்கு புரியுற போல் எனக்கு ஊட்டணும். பண்ணா அந்த குரு எனக்கு பிரயோஜனம் கொடுக்கும்.
அவர் பாட்டுக்கு அவர் பிரம்ம அவர் மலை மேல உட்காருவாரு. நானும் அவர் அவருக்கு கடவுள் போல நினைச்சு நமஸ்காரம் பண்றேன். உனக்கு எப்படி உபதேசம் ஞானம் கிடைக்கும்? எல்லாருக்கும் இப்படி காட்டிட்டாவே ஞானம் வருவன்னா, எல்லாருக்கும் அப்படி விபூதி கொடுத்தாவே ஞானம் வருதுன்னா, எல்லாரும் ஒரு பார்வை பார்த்தா ஞானம் வருதுன்னா, லோகத்துல எல்லாரும் கொடுக்கலாம் இல்லையா? எல்லா குருக்கள் நிறைய பேர் இருக்காங்களே. என்ன சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கடவுளே எல்லாரும் கொடுக்க முடியாது. அன்லெஸ் யூ சூஸ். இது ரொம்ப சூட்சமான விஷயம் இது. அதனால ஏமாந்து போக கூடாது. அங்க யாரும் யாரும் என்னமோ பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ரைட் ஸ்ட்ரெயிட்டாவே நெகேட் பண்ணும். நேற்றுக்கு பார்த்த விஷயமே இங்க வரப்போறது வேதாந்த டிண்டிமுல பார்த்தது பல உபரிசத்துல வருது. இதெல்லாம் வச்சுட்டு ஏமாந்து போகாத. எங்கோ இருக்கு, அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. போறோம், அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு நான் சொல்லுவேன். ஆனா இங்க துர்லபமனை வார்த்தைக்கு இன்னொரு விவேக சூடாமணி நம்ம சங்கரருடைய ஸ்லோகத்திலையும் சொல்லுவேன். ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் இல்லையா? அவர் துர்லபம் திரயமே தது, திரயமே வைத்தது, துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக ஹேதுகம். லோகத்துல இந்த 3 விஷயங்கள் நடந்துச்சுன்னா அப்பா அது ரேர் வண்டர், வண்டர்ஸ் ஆஃப் தி வண்டர். இந்த 3 நடந்த அது ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா அது ஈஸ்வரனோட அனுகிரகனால மட்டும்தான் நடந்தது. நமக்கு தெரியுமா? 100% நான் நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இந்த சத்சங்கத்தை போய் ஆத்மனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அப்படி வந்தவன் தெரியுமா? ஏதோ வந்துட்டோம், ஏதோ எங்கோ ஒரு சத்சங்கத்துக்கு போயிட்டோம், எங்கோ நமக்கு மனசுல விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ஈடுபாடு வந்துச்சு, அப்புறம் ரெகுலர் ஆயிட்டோம், சிஸ்டமேட்டிக்கா கேட்கிறோம் இல்லையா? நீங்க இப்ப சொல்லுங்க, இப்ப சொன்ன விட எப்படி நடந்துச்சு? அது எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியமா, நானே செஞ்ச புண்ணியமா? மொத்தத்துல ஈஸ்வரன் எங்க போகணுமோ எங்க வைக்கணுமோ அங்க வச்சார். அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? துர்லபம் திரயமை தது தெய்வானுகிரக ஹேதுகம். என்ன அந்த 3? மனுஷத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரய. மனுஷனா பிறக்கிறது. ஏன் நான் மட்டும் மனுஷனா பிறந்தேன்? ஜீவராசிகள் எண்ணி சொல்லி மாடுமா? இப்போ இந்த கேள்வி கேட்டு ஏன் நான் மட்டும் மனுஷனா பிறந்தேன்? பை ஆக்சிடென்டல், ஏதோ அப்படி பை மிஸ்டேக். அதனால மனுஷனா பிறந்தா அந்த இங்க மனுஷத்துவம், மனுஷ ஜென்மக்கு இருக்கிற பெருமையை கூட புரிஞ்சுக்காம மனுஷன் வாழறான்னு சொன்னா மனுஷன் எப்படி சொல்ல முடியும்? எதுவுமே தெரியாம ஜந்துவா அதாவ வாழறது. மனுஷனா வாழறானா? மனுஷன் ஜந்து ஆயிடுறான், மனுஷன் ராட்சசன் ஆயிடுறான், மனுஷன் குரோர மிருகம் ஆயிடுறான். எல்லா வேஷம் போட்டுக்கிறான். என்ன? எனக்கு இன்டெலிஜென்ஸ், 6th சென்ஸ் எனக்கு புத்தி இருக்கு, அதனால நான் காட்டுறேன், அடிஞ்சு போயிடுவேன். இயற்கை அப்படி ஒரு சின்ன பார்வை பார்த்த போதும் எப்படி மழை கொட்டுன்னு கொட்டுறது. நாடு முழுசா இல்லை, உலகம் மொத்தம். உலகத்துல நிறைய இடத்துல இந்த வருஷங்கள் ஜாஸ்தி, அந்த வருஷம் வெயிலும் ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் என்ன ஆக போறதோ? கொடுங்கயிறு. டோன்ட் கிராஸ் த லிமிட்ஸ். வார்னிங். இதெல்லாம் ஈஸ்வருடைய பேச்சு தான், எல்லாம் அவருடைய கமாண்ட் தான். அதனால
அதை பயந்து பக்தி அது இல்லை, தர்மமாயிடும். தர்மந்தான் எல்லாத்தையும் காக்கிறது இல்லையா? அது அப்போ நீ தர்மத்திலிருந்து விலகிட்டா சர்வத்துக்கு நஷ்டம். அதனால புரிஞ்சுக்கோ, தர்மம் ஏதோ அது அவங்களது சனாதன தர்மம். ஒரு படிப்பு இல்லாதவன் பேசுறான், நேசிக்காங்க. அந்த வார்த்தை சொல்றது கூட அவனுக்கு லாய்க்கு தகுதி இல்லை. சரி, அப்படியேதான் இருப்பான் மனுஷ ரூபத்தில் இருக்கிற ராட்சசர்கள். அதனால அப்படி சொல்றேன். மனுஷத்துவம் ஒரு முமுட்சுத்துவம். நானும் இந்த மனுஷ சரீரம் இருக்கும்போதே இந்த ஜென்மத்திலே நான் முக்தி அடையணும், மோட்ச முக்தி அடையணும்னு ஆசை இருக்கிறவன் பேரு முமுட்சு. முமுட்சுத்துவம். மனுஷத்துவம், மனுஷன பிறந்தா பத்தாது. சரி, முதல்ல எல்லாம் நல்லா படிச்சா எல்லாம் செஞ்சுட்ட, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கிரகஸ்தனா இருக்க, அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அப்புறம் இங்க உயிர் போற வரைக்கும் இது அது அதெல்லாம் உலகமும் விஷயமும் குடும்பமும் சொத்து செல்வம் இதிலேயே மனசு ஈடுபட்டு அது வேற இருக்க. முமுட்சுத்துவம், மோட்சமுதான் உன்னுடைய லட்சியம் அணி இப்பாவது நினைச்சுக்கலாம். இல்லை ஒரு 50-60 வயசுக்கு அப்புறமா அப்படி திடீர்னு நினைச்சுக்க மாட்டான். சின்ன வயசுல இருந்து கேட்கணும். அப்படி அம்மா மடியில இருக்கும் போதே, அம்மா வயிற்றுல இருக்கும் போதே கேட்டான். பிறகு இந்த குழந்தை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது. எங்க ஊர்ல சின்ன வயசுல எனக்கு எனக்கு ஞாபகம் முதல்ல இப்படி ஒரு சுவாமியார் வந்து சத்சங் அம்மா மடியில இப்படி படுத்துக்கிட்டு அவர் பகவத்கீதை சொல்லுவார். வெயில் காலம் வேற, பெரிய ஹை ஸ்கூல் கிரவுண்டு, மண்ணுல உட்காருவோம். மண்ணுல கொஞ்ச நேரம் நானும் சுவாமி நம்ம முதல்ல விளையாடி அதுக்கப்புறம் அம்மா மடியில படுத்து. ஆனா அவர் பார்த்துட்டே அவர் சொல்ற கதைகள் எல்லாம் எனக்கு இப்ப கூட ஞாபகம். அவர் உட்கார்ந்த அந்த ஸ்டேஜ், அவர் சொல்ற சில ஸ்லோகங்கள், பீஜம் அங்கே உளுந்து இருக்கணும், அது ஏதோ தகுதி இருந்திருக்கணும், அது அப்படியே 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 அப்படி. அதனால அம்மா குழந்தை நீ வயிற்றுல இருக்கும்போதே நல்ல விஷயங்கள் கேட்கணும். அதுக்குதான் நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளு, லலிதா சஹஸ்ரநாமம் கேளு, வீணா ஃப்ளூட் எல்லாம் கேளு, அது உள்ள இருக்கிற ஜீவனுக்கு இதெல்லாம் உபயோகப்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட குழந்தைகள் இப்படி அப்பப்போ கொண்டு வருது, மகாத்மனை காட்டுறது, அவங்க புரியாத விளையாடும் தூங்கும் ஏதாவது பண்ணிட்டோம். பட் இந்த ஜீவ இன்சைடு இருக்கிற ஆத்மா கிரகிச்சும். பிரகலாதனுக்கு அப்படிதான் நடந்தது. சரி, எனக்கு மோட்சம் ஆசை இருக்கு, மனுஷனாக இருந்து நானே யூடியூப்ல பார்த்து எதை படிச்சுக்கிறேன். நானே ஷாப்ல கிடைக்கிற புக் எல்லாம் வாங்கி மகாபுருஷ சம்சரே வரமாட்டான். ஏன்னா எனக்கு எல்லா லாங்குவேஜ் தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும். So I can read myself. Why have to go and sit in front of somebody? I want to quick SMS. எல்லாமே குயிக்கா வேணும். இதெல்லாம் அந்த அவசரம் அதெல்லாம் வேலை பண்ணா தப்பான பாவனை. ஆனா மெஜாரிட்டி படிச்சவங்க எல்லாம் அந்த வகையில் இருப்பாங்க. பொறுமை இல்லை, டைம் இல்லை, கமிட்மெண்ட் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாளாவது இப்ப போய் இப்படி உட்கார்ந்து ஏதோ கேட்கலாம் இல்லையோ, வாரம் முடிச்சா உன்னோட வேலை பண்ணு. ஸோ அதான் இது 3 ஒருத்தனுக்கு ஏற்படுச்சுன்னா that is the greatest blessing and the rarest thing in the world. Wonders of the wonder. சரி, 22வது ஸ்லோகத்தில் அண்ட் 23 ரெண்டும் சேர்ந்து படிக்கிறேன். வேத சாஸ்திர புராணானி
சேதிஹாசாதிகானி ச. ஷா இந்த பக்கம் எடுத்துக்கலாம். வேதசாஸ்திர புராணி புராணி ச புராணி புராணானி ச இதிஹாசாதிகானி ச மந்திரயந்திராதி வித்யானாம் மோகனோச்சாடனாதிகம் சைவ சாக்தகமாதீனி சைவ சாக்தாகமாதீனி யன்யே ச பஹவோ மதாஹ அபப்ரம்ஷாஹ சமஸ்தானாம் ஜீவானாம் பிராந்தசேதசாம். நான் இப்போ 2 நிமிஷம் முன்னாடி பேசின விஷயம் பிராந்தி பிரமா, நானே படிச்சுக்கிறேன், நானே நானே அதெல்லாம் குரு குரு பத்ததி சம்பிரதாயம் இதெல்லாம் செய்யணும்னு விரும்ப மாட்டான். ஏன்னா இதெல்லாம் சொல்லி நேற்றுக்கு எக்ஸாக்ட்லி வேதாந்த டிண்டிமலோ இப்படியெல்லாம் நெகேட் பண்ணுமோ அதே போல் இங்க இந்த 2 ஸ்லோகங்கள் சேர்ந்து வரிசையா பார்த்தா வேதங்களுக்குள்ள இருக்கிற பாகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், காவியம் இதுக்குள்ள இருக்குல்ல. நமக்கு சாஸ்திரம் ரொம்ப இருக்கு. அவங்க மாநில பாஷையிலும் வேற நிறைய இருக்கு, இவ்வளவு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கூட மந்திரம், தந்திரம், யந்திரம் அப்படின்னு சில அந்த வித்தைகள் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கூட நிறைய மோகன உச்சாட்டனாதிகம்னு சொன்ன ஹிப்னோட்டிசம், மேஜிக் அண்ட் வேற என்ன சொல்றது, இது பிளாக் மேஜிக். மோகனா உச்சாட்டனமாதிகம்னா பிளாக் மேஜிக் பண்றது, அடுத்தவங்களை எப்படி டிஸ்ட்ராய் பண்றது, எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, வித்தைகள் இருக்கு. சுத்திர வித்தைகள் இருக்கு, சுத்திர வித்தைகள், சுத்திர தேவதர்கள்னு சுத்திர, அதான் அவங்களெல்லாம் பூத பேத பிசாச்ச அதெல்லாம் பகவத்கீதையில தாமசிக குணம் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லி கீதையில சொன்னார் கிருஷ்ணர். இப்படி பலருக்கு எல்லாத்தையும் மக்கள் பின்னாடி அட்ராக்ட் ஆகி பிராந்த சேதசாம் ஜீவானாம் மனுஷங்களை கன்ஃபியூஸ் பண்றது. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கே, இது போலாமே அது போலாமே அப்படின்னு ஓடுவான், இது போவான், கொஞ்ச நாள் அப்படி இருப்பான், கொஞ்ச நாள் இன்னொன்னு போவான். இப்படி விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன இதெல்லாம்னா இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு மேல, இப்போ மந்திரம், யந்திரம், தந்திரம் அதெல்லாம் இல்ல சார், நல்லது, அதெல்லாம் அதிக பவர் இருக்கு. அதுக்கு நேற்று சொன்னோம் இல்லையா, முண்டகோபனிஷத்தை எப்படி எல்லாம் நெகேட் பண்ணி சாஸ்திரம் 4 வேதங்களும் 4 வேதங்களுடைய அங்கங்களும் எல்லாமே அபராவித்யான்னு சொல்லிச்சு உபனிஷத்து. தட் இஸ் ஆல் மெட்டீரியல் சயின்ஸ். இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபுல்ஃபில் யுவர் பர்பஸ் ஆஃப் த லைஃப். அது பிசிக்கல் சயின்ஸே தவிர மெட்டாபிசிக்கல் சயின்ஸ் கிடையாது. அது பிரம்ம வித்யா இல்லை, அது லோக்கல் வித்யா, வயிற்று பொழுப்பு இது வித்யா. அது உனக்கு பூர்ணத்துவம் கொடுக்காது. அப்படி சொல்லும் போது இன்னும் பாருங்க, சைவ சாக்த ஆகமாதீனி 2 தான் சொல்றாரு. சைவ சாக்த அப்படின்னு அப்புறம் இருக்குல்ல நமக்கு இன்னும் காணபத்தியம், வைஷ்ணவம் எல்லாம் நிறைய வகை. இப்படி பலது அந்நியம் இன்னும் நிறைய இருக்கு. இப்போ கலியுகத்துல இன்னும் நிறைய புதுசு மஷ்ரூம்ஸ் போல் நிறைய வந்துச்சு இல்லையா. செகப்பு ட்ரெஸ், கருப்பு ட்ரெஸ், இப்படி எல்லாம் பகவோ மதாக. அப்பா, வெளிநாடுன்னு வந்து அந்த 2 மதங்கள் அப்படி வச்சுக்கோங்க. இங்க நமக்குள்ளேயே சனாதன தர்மத்துல பிறந்த நம்மளை எல்லாருக்கே இந்துக்களுக்குள்ளேயே பாரத தேசத்திலே எத்தனை வகையானதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போறாங்க மக்கள். அதை ஒண்ணு கொடுக்கும்.
கொஞ்சம் கொடுக்கும். சாஸ்வதமானது கொடுக்காது, டெம்பரரியா உனக்கு கொடுக்கும். அது உன்னை ஏமாற்றி திரும்பி உன்னை இந்த உலகத்திலேயே இந்த சம்சாரத்தில் இருக்கிற போதே கஷ்டத்திலேயே தள்ளும். அதனால ஈவன் சிவன் பேசுறாரு சைவம் பத்தி. என்ன சார் அவர் பார்ட்டின்னு அவரே அப்படி சொல்லிக்கிறாரு? அவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர் இல்ல, நீ நினைக்கிறேன் அப்படி நினைச்சுட்டு இங்க பார்ட்டி வச்சு அடிதடின்னு நாங்க செய்வர்கள், நீங்க வைஷ்ணவ என்ன கடைசியில என்னதான் சாதிச்ச? கடைசியில ஞானம் ஏதாவது முயற்சி பண்ணி ஞானத்துக்கு அது எல்லாம் வடிகா காட்டிச்சா இல்லையா? காட்டல இல்ல. அதனால சொல்லி இங்க ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். நேற்றுக்கு சொன்னது இன்னைக்கு கூட, இதெல்லாம் சாஸ்திரத்தை நிந்த பண்றது கிடையாது. வைஷ்ணவர்களையும் செய்வர்களை நிந்த பண்ணல. அவங்க எல்லாரும் எதுவும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த நாட்டில் கொஞ்சம் தர்மமும் கோவில்கள் இதெல்லாம் இருக்கு. பட் இந்த கிளாஸ்ல இங்க வேதாந்தம் அத்தியனம் செய்யணும்னா சூட்சமா புரிஞ்சுக்கணும். அப்படி அதெல்லாம் போய் அதெல்லாம் தப்புன்னு நாஸ்திக விதமா சொல்லலே. அதுக்கு எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷன் நீ மாட்டிக்க கூடாதுன்னு சிவன் பரமானுடைய நோக்கம். அந்த லிமிட்டேஷன்ல மாட்டிக்காம நீ ரீச் அன்லிமிட்டெட் అని కేవలం గురువు மட்டும்தான் ஆதிப்பார். குருஸ்தானம்ல இருந்து இந்த சிவபெருமான் பார்வதிக்கு உபசேகம் பண்றாரு இல்லையா? அதனால இதெல்லாம் கூட சொல்றாரு. இன்னும் அபபிரம்ஷாக எல்லாமே போய் அதுக்கப்புறம் நிறைய சொன்னானே. இப்போ மஷ்ரூம்ஸ் போல் நிறைய வேற வந்துச்சு. அப்புறம் புதுசு நிறைய கலிவல் அப்படி எல்லாம் வரும். நீ ஏமாந்து போகாம அதுல மாட்டிக்காம தப்பிச்சுட்டான்னா நீங்க வெளிய குடுத்து வச்சாங்க. பகு கஷ்டம். இப்படி அட்ராக்ட் பண்ணும், அப்படியெல்லாம் எடுத்துட்டு போகும். அதனால சமஸ்தானாம் ஜீவானாம் பிராந்த சேதசாம் அபபிரம்ஷாக எங்கன்னு ஆரம்பிச்சு வேதம் சாஸ்திரம். சரி, நீ வேதம் நம்புற. வேதம் கடைசியில் என்ன சொல்லிருக்கு? ஞான காண்டத்துக்கு வந்தியா? அது ஏதாவது அது பண்ணல என்ன நேற்று சொன்னோம் இல்லையா? வேதாந்தம்ல இதெல்லாம் விருதா, வேஸ்ட், சிரமம். வேஸ்ட், சிரமம். உனக்கு முக்தி கொடுக்காத இதெல்லாம் எதுக்கப்பா? முக்தி மட்டும் பத்தாது, முக்தி வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதோட நிறுத்துகிறோம். இதோட கண்டினியூஷன் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தியும் சொல்லுவாரு. சரியா? 24 படிச்சு முடிச்சுடுறேன். அது உங்களுக்கு பாதி பேருக்கு புரியும், ஈஸி. நிறுத்துறேன். ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்ஞோதானம் ததைவ ச குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவேத் பிரியே. ஏன்னா இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்தாருல, அதனால சர்வம்னு சொல்லணும். இது கொஞ்சம் சிந்திங் உங்களுக்கு பாருங்க. அடுத்த வாரம் நான் விளக்கம் கொடுக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.